சாய்ராம் ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 3. பத்ரிநாத்தில் பகவான் பாபா. சாய் நாராயணனான பகவான் பாபா பத்ரி நாராயணனாக வீற்றிருக்கும் பத்ரிநாத்திற்கு 1961 ஆண்டு விஜயம் செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேச கவர்னராயிருந்த திரு ராமகிருஷ்ண ராவ் என்பவர் இப்பயணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலில் டெல்லி சென்று 4 நாட்கள் தங்கிவிட்டு பின் பத்ரிநாத் நோக்கி சென்றுள்ளார். டெல்லியை விட்டு புறப்படுவதற்கு முன்பே அவர் புனித தலமான பத்ரியை பற்றி இதுவரை எவரும் அறியாத பல செய்திகளை தன்னுடன் வந்தவர்களுக்கு தெரிவித்துள்ளார். எடுத்துக்காட்டாக, ஸ்ரீ ஆதிசங்கரர் கைலாயத்திலிருந்து 5 லிங்கங்களை கொண்டு வந்ததாகவும் அவற்றில் ஒன்றை பத்ரியிலும் மற்றவற்றை பூரி, ஸ்ருங்கேரி, துவாரகா மற்றும் சிதம்பரத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளதையும் கூறியுள்ளார். எந்த புத்தகத்திலும் காணப்பெறாத இச்செய்தியை முதலில் தான் வெளியிடுவதாக பகவான் கூறியுள்ளார். தன்னுடைய பக்தர்களுடன் பயணித்த சுவாமி பிரம்மகுண்டம், ஸ்ரீநகர், ஜோஷிமத் வழி சென்று நந்தப்பிரயாகில் உள்ள புகழ்பெற்ற கண்வா ஆசிரமத்தில் தங்கியுள்ளார். அலக்நந்தா மற்றும் மந்தாகினி ஆறுகள் சங்கமிக்கும் இடம் அது. அங்கு தன்னுடன் வந்த அனைவரையும் புனித நீராடச் செய்துள்ளார். பின் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பத்ரிக்கு நடந்தே சென்றிருக்கிறார். காலையில் பத்ரிநாத் ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்திற்கு புதிய சக்தியை ஊட்டியுள்ளார். பின்னர் அங்கே நடைபெற்ற அபிஷேகத்திற்கு பிறகு மிக அழகான நாராயணனின் சிலையை சிருஷ்டித்துள்ளார். தன் கை அசைப்பினால் சிருஷ்டித்த அந்த பத்ரி நாராயணன் சிலை 3 அங்குல உயரம் கொண்டது. சங்கு, சக்கரம் மற்றும் கதாயுதத்தை பிடித்த வண்ணம் இருந்தது. அதற்கு பிறகு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிசங்கரர் அங்கே நிறுவிய நேத்திரலிங்கத்தை அதன் இடத்திலிருந்து இங்கே தன் கை அசைப்பினால் கொண்டு வந்திருக்கிறார். இந்த லிங்கமானது இங்கிருக்கும் பத்ரி நாராயணன் சிலைக்கு கீழே உள்ளது. முட்டை வடிவம் போன்ற லிங்க உருவிற்கு ஞானக்கண் உள்ளது. அடுத்து 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரையை சிருஷ்டித்து அந்த நேத்திரலிங்கத்தை அதில் பிரதிஷ்டை செய்துள்ளார். பத்ரிநாத் ஆலயத்திற்கு சக்தி அளிக்கும் வேராக அது உள்ளது. அந்த லிங்கத்திற்கு கங்கோத்திரியிலிருந்து புனித நீரை கை அசைப்பினால் கொண்டு வந்து அபிஷேகம் செய்துள்ளார். அடுத்து தங்கத்தால் ஆன 108 வில்வ இலைகளையும் துரோணகிரி மலையில் உள்ள துரோண புஷ்பத்தையும் சிருஷ்டித்து ஆராதனை செய்து பின்னர் அந்த லிங்கம் இருந்த இடத்திற்கே அதனை அனுப்பிவிட்டார். புதிய சக்தியை பெற்ற அந்த லிங்கமானது அங்கு வரும் அன்பர்களுக்கு தொடர்ந்து தன் அருளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. பத்ரிநாத் ஆலயத்தின் பின்னால் அழகுடன் காட்சியளிக்கும் நரநாராயண பர்வதங்களுக்கு இடையே எவ்வாறு நீலகண்டேஸ்வர பர்வதம் மின்னுகின்றதோ அதுபோல இந்த நாராயண ஆலயத்தின் ஆன்மீகம் அடித்தளமாக கைலாயத்தில் இருந்து வந்த அந்த லிங்கம் பரிமளித்து கொண்டு உள்ளது. இது எதை எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால், சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிப்படையில் எந்த குணங்களில் வேறுபாடு இல்லை என்பதை நிறுவுவதே ஆகும். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த இந்த லிங்கத்தின் பெருமை என்னவென்றால், அந்த லிங்கம் நாராயண அம்சத்தை கொண்டிருக்கிறது. அதற்கு புது சக்தி ஊட்டவே பகவான் பாபா பத்ரிநாத்திற்கு விஜயம் செய்துள்ளார். இதுவே இங்குள்ள நரநாராயண மூர்த்தியின் பெருமையாகும். பத்ரி நாராயணனை தரிசித்து வந்த ஒருவரை பார்த்தாலே போதுமானது, நமக்குள்ளே நல்ல ஒரு மாற்றம் இயல்பாகவே ஏற்படும் என்பது உறுதி.
நரநாராயண பர்வத குகையும் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவும். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நிகழ்த்திய எண்ணற்ற அற்புதங்களில் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக நரநாராயண குகையில் உள்ள ஆசிரமம் விளங்குகிறது. பகவானின் ஒவ்வொரு லீலையும் ஒரு ஆன்மீக தத்துவத்தை விளக்கும் செய்தியாகவே உள்ளது. மிக கடுமையான பயணத்தையும் பனி சேர்ந்த மலையும் தனது அடையாளமாக கொண்டது நரநாராயண குகை ஆகும். இன்பமும் துன்பமும் நிறைந்ததே இந்த உலகியல் வாழ்க்கை. 2 துன்பங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளியே இன்பமாகும். ஆனால் இன்பம் துன்பம் அனைத்தும் மாயையே ஆகும். பகவானின் கருணை மழையானது ஒரு துளி நம்மீது விழுந்தாலே போதும், நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் இன்பமாக மாறிவிடும். பகவான் மீது பூரணமாக நம்பிக்கை வைத்தால் இந்த இமாலயம் கூட எளிதில் நம்பசப்படும். இந்த உண்மையைத்தான் இந்த நரநாராயண குகை பயணம் நமக்கு மீண்டும் அறிவுறுத்துகிறது. பகவானின் அற்புதங்களை நாம் அளவிட முடியாது. தன்னுடைய தனி வழியில் சரியான நேரத்தில் மட்டுமே பகவான் தன்னுடைய கருணை மழையை நம்மீது பொழிகிறார். இதனை வெளிப்படுத்தும் பல்வேறு அனுபவங்களை நாம் பார்த்தும் கேட்டும் இருக்கிறோம். இருப்பினும் நம் மனது இவையெல்லாம் சாத்தியமாகுமா என்று 100 கேள்விகளை எழுப்புகிறது. நாம் மட்டுமல்ல, பல்வேறு பக்தர்களும் பகவானின் லீலைகளை பற்றி இவ்வாறான சந்தேகங்களை மனதில் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களின் அறியாமையையும் பூரணமான சரணாகதி அடையாத தன்மையுமே குறிக்கிறது. அவ்வாறு சஞ்சலப்படும் லீலைகளில் ஒன்றுதான் நரநாராயண அவதாரம் ஆகும். மிக உயர்ந்த சாதனையையும் நிர்மலமான குணத்தையும் 2 முக்கிய தன்மைகளாக பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா தன் வாழ்க்கை பயணத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். புனிதமான இதயத்துடன் இந்த சமுதாயத்திற்காக யாரெல்லாம் உழைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பகவான் தன் இறைத்தன்மையை காண்பித்து அருள் புரிந்திருக்கிறார். யார் ஒருவர் பக்தி சிரத்தையுடன் பணிவையும் பூரணமான சரணாகதியையும் தன் வாழ்வில் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களே பகவானின் அருளை பெற தகுதி படைத்தவர்கள் ஆவர். நரநாராயண குகை ஆசிரமத்தை பற்றியும் முழு விவரங்களையும் படிக்கும் ஒருவர் இந்த மனப்பான்மையிலேயே இருக்க வேண்டும். அப்போதுதான் சந்தேகம் என்னும் மாயையை நீக்கி பகவானின் மகிமையை முழுவதுமாக ரசித்து மகிழ முடியும். இந்த முன்னுரையுடன் நாம் இனிவரும் காலங்களில் நரநாராயண குகை பற்றியும் அதில் தவமிருக்கும் தவசீலர்களை பற்றியும் அறிய இருக்கிறோம். நன்றி. சாய்ராம்.